ஹாய் பசங்களா, நம்ம எல்லாருக்குமே குவார்டர்லி எக்ஸாம் வரப்போகுது. குவார்டர்லி எக்ஸாம்னு சொன்னாலே சார் 70 மார்க்ல நான் என்ன பண்ணா என்னால நல்ல மார்க் வாங்குவேன். நல்லா பாருங்க, குவார்டர்லி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கூல்லையும் பிசிக்ஸ்ல 5 யூனிட்டை கேட்க போறாங்க. நான் இந்த 5 யூனிட்ல எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குக்கு சொல்ல போறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னா நான் 2 மார்க் அண்ட் 3 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன். இதெல்லாம் தாண்டி உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? அந்த மெட்டீரியல்னா ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன் இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் வேணா கமெண்ட் பண்ணுங்க. சார் இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல், இந்த நியூமரிக்கல்ல யார் தொடணும் அப்படின்னா, சார் நான் ஆல்ரெடி 55ல இருந்து 60 மார்க் வாங்குறேன், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த நியூமரிக்கல் வந்து தொடணும். பாஸ் பண்றதுக்கே கஷ்டப்படுறவங்க நியூமரிக்கல் தொடவே தொடாது. ஓகே, எஸ் சார். இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் அலாங் தி ஆக்சில். சரியா? ஸோ அலாங் தி ஆக்சிஸ் கேட்கலாம், இல்லைன்னா ஈக்விட்டர் ஈக்விட்டர்னா பெர்பெண்டிகுலர் கேட்கலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் கேட்கலாம். அப்டைன் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு லாங் சார்ஜ். ஸோ இதெல்லாம் காஸ்லோட அப்ளிகேஷன், 3 அப்ளிகேஷனுக்கு பத்தியா, அது இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் இல்லைன்னா ஸ்பெரிக்கல் ஷெல், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். மிஞ்சி போனா வான் டி கிராஃப் ஜெனரேட்டர். இந்த 6 கொஸ்டின்ல கட்டாயமா வந்துட்டு 2 கொஸ்டின் கேட்டு எய்தர் ஆர்ல கொடுப்பான். சரியா? ஸோ குவார்டர்லி எக்ஸாம்ல எப்படி இருக்குன்னா 5 யூனிட் இருக்கு, ஆனா 10 கொஸ்டின் கேட்டு 5 கொஸ்டின் தான் எழுதவே சொல்ல போறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் லெசன்ல இந்த 2 கொஸ்டின் கொடுத்துட்டு எய்தர் ஆர் சாய்ஸ் வரும். செகண்ட் லெசன்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் ஓம்ஸ் லா, ரெசிஸ்டன்ஸ் இன் சீரிஸ் அண்ட் பேரலல், இது வந்து 5 மார்க்ல கேட்கலாம், 3 மார்க்ல கேட்கலாம். ஓகே. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் வோல்ட் மீட்டர், அதே மாதிரி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் யூசிங் பொட்டன்ஷியோமீட்டரும் ஒரு நல்ல கேள்வி பார்த்து வச்சுக்கோ. வீக்ஸ்டோன் பிரிட்ஜ் பேலன்ஸோட கண்டிஷன், ஸோ இந்த கண்டிஷன்ல வீக்ஸ்டோன் பிரிட்ஜ் பேலன்ஸ்டாக இருக்கும். அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் எப்படி டிட்டர்மைன் பண்றது யூசிங் மீட்டர் பிரிட்ஜ். நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆஃப் இஎம்எஃப். சரியா? 2 செல்லோட இஎம்எஃப் கம்பேர் பண்றது ரொம்ப ஈஸி. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் லெசனுக்கு நான் ஒரு மெட்டீரியல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மெட்டீரியல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க பாருங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்துக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் லெசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்ல எல்லா எம்சிக்யூ, சரியா, எம்சிக்யூ வந்து எல்லா லெசன்ல நீங்க பார்த்துட்டு தான் போகணும். 2 மார்க்ல இருந்து இம்பார்ட்டன்ட் ஒரு 10-12 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? இந்த 10-12 2 மார்க் கொஸ்டின் பார்க்க போறீங்க. அடுத்து 3 மார்க் கொஸ்டின், ஸோ ஒரு 5-6 3 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம், 5-6 5 மார்க், மொத்தம் எல்லாம் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கைடு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது மொத்த டாக்குமெண்ட் எவ்வளவு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 8 பேஜஸ் தான். சரியா? இந்த மாதிரி ஏகப்பட்ட டாக்குமெண்ட் உனக்கு கிடைக்க போகுது. சரியா? ஸோ அது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பேட்ச், சரியா, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு கிளாஸ் 12th பேட்ச்ல போய் பார்த்துக்கோ. சார் எனக்கு இதெல்லாம் நீங்க டீச் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அமரன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோ, அங்க நான் டீட்டெயிலா எல்லாமே டீச் பண்ணுவேன். தேர்ட் லெசன்ல ஆப்வியஸ்லி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், தேர்ட் அண்ட் ஃபோர்த்ல. ஓகே. ஸோ ரொம்ப கஷ்டப்படுற ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 1 to 5 வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தேர்ட்ல வந்து பயோட் சாவரட் லா வச்சு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து டியூ டு இன்ஃபைனைட் லாங் வயர். சரியா? அப்புறம் சர்க்குலர் காயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்பியர் சர்க்யூட்டர் லா வச்சு ரொம்ப சிம்பிளா என்ன கேட்பானா 5 மார்க்ல டிஃபைன் ஆம்பியர் சர்க்யூட்டர் லா, அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஸ்ட்ரெயிட் வயர் யூசிங் ஆம்பியர் சர்க்யூட்டர் லா, ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான். ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் அ சோலினாய்ட், ஈஸியான கொஸ்டின். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. சரியா? ஃபோர்ஸ் பிட்வீன், சரியா, ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பேரலல், சாஃப்ட் அண்ட் ஹார்ட் அயன் ஃபெரோ மேக்னெட் மெட்டீரியல், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரியா? இதெல்லாம் நீ பார்த்து வச்சுக்கிட்டேன்னா வந்துட்டு ஈவன் இந்த இடத்துல டயாமேக்னெட் பேராமேக்னெட் ஃபெரோமேக்னெட்லயும் ஒரு சில விஷயங்கள் உன்னால எழுத முடியும். கேல்னோமீட்டரோட ஒர்க்கிங். சரியா? ஈஸி. டார்க் தெரிஞ்சுன்னா இதெல்லாம் ஈஸி. ஃபோர்த் லெசன்ல ஐ அக்ரி, இதுலயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கு 5 மார்க்ல. ஸோ சப்போஸ் படிக்க கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 2 மார்க் ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 5th லெசன் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு வா. சரியா? இதுல இந்த கொஸ்டின், சரியா, லென்த் ஆஃப் தி சொலினாய்டு வந்து இன்ஃபைனைட்டா இருந்தா L is equal to 4, அந்த ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து இந்த ஏசி கரண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். சரியா? எல்லாமே இம்பார்ட்டன்ட். சிங்கிள் பேஸ் ஏசி ஜெனரேட்டர் கேட்க வாய்ப்பு இருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் ஈஸியான்னு எழுதலாம், டிரான்ஸ்ஃபார்மர் கஷ்டமே ஈஸி. ஓகே. ஃபைண்ட் அவுட் தி ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் வோல்டேஜ், இது 5 மார்க் அளவுக்கு இல்ல. சரியா? ஸோ 5 மார்க்ல இந்த 7வது கொஸ்டின் நீ பார்க்கலாம். எல்சிஆர் சர்க்யூட் நீ 5 மார்க்ல பார்க்கலாம். ஓகே. இந்த 7th கொஸ்டின் அண்ட் 9th கொஸ்டின் 5 மார்க் கிடையாது, ஒரு 3 மார்க் உள்ள கொஸ்டின். ஓகேவா? ஃபைனலா 5வது லெசன் ரொம்ப ஈஸி. சரியா? மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். இன்டெக்ரல் ஃபார்ம்ல மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்
ப்ராப்பர்ட்டி ஆஃப் இஎம் வேவ்னா என்ன, சோர்ஸ் ஆஃப் இஎம் வேவ்னா என்ன, சோர்ஸ் ஆஃப் இஎம் வேவ் கூட 5 மார்க் வேணா 3 மார்க்ல போயிடும். டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், டைப்ஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் நிறைய டைம் இருக்கு. பி வைக்கில் எப்படி கேட்குறாங்க அதுவும் சொல்றேன், நோட் பண்ணி. ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல 3 மார்க் கொஸ்டினும் இது ரிலேட்டட் ஒரு நியூமரிக்கல். நியூமரிக்கல்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல் எல்லாமே நான் அமரன் பேட்ச் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்க அமரன் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல், நம்மளோட குரூப்ல கூட அது அவைலபிளா இருக்கும். ஓகே, மற்றவங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல் தெரிஞ்சுக்கணும்னா சொல்லுங்க, நான் ஃபர்ஸ்ட் வால்யூம் புக்ல இருக்க எல்லா இம்பார்ட்டன்ட் நியூமரிக்கல் கொடுத்துட்றேன். ஓகேவா, நான் இங்கே காமிச்ச மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு கிளாஸ் 12ங்கிற பேட்ச் பிடபிள்யூ ஆப்ல அவைலபிளா இருக்கு, அங்க பார்த்துக்கோ சரியா. பிடபிள்யூ ஆப்ல போய் பேட்சோட பேர் இது சர்ச் பண்ணு, உனக்கு அங்கே இந்த மாதிரி ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட குவார்டர்லி எக்ஸாம் வரைக்கும். ஓகேவா, ஸோ ஜாயின் பண்ணிப்போ மறக்காம. மற்றபடி உனக்கு இதோட ஸ்க்ரீன்ஷாட் வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ சரியா. இந்த மெட்டீரியலோட ஆன்சர் வேணும்னா சொல்லு சார், ஒரு பிடிஎஃப் கொடுத்துருங்க சார், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் ஒரு பிடிஎஃப் மாதிரி போட்டு கொடுத்துருங்க அப்படின்னாலும் ஓகே. இதோட பிடிஎஃப் சரியா சார், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் வேணும்னா இந்த பிடிஎஃப் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல அவைலபிளா இருக்கு. வாட்ஸ்அப் சேனல்ல போயிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, வேற டவுட் டிஃபிகல்ட்டி எது இருந்தாலும் சொல்லு. 2 மார்க் 3 மார்க் வேணா சொல்லு, 2 மார்க் 3 மார்க் சொல்லி கொடுத்துறேன். மேரத்தான் செஷன் வேணா மேரத்தான் செஷன், வேற நியூமரிக்கல் வேணா சொல்லு, நியூமரிக்கல் தரேன். என்ன வேணுமோ நீ கமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணு, உனக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனா படிக்க போறது நீ தான், படிக்க ஆரம்பிச்சிரு. குவார்டர்லி எக்ஸாம்ல மார்க்ஸ் காட்டுவோம். தேங்க்யூ.